பிரைஸ் த லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தேர்ஸ்டே எல்டர்ஸ்க்காக ப்ரே பண்ணுற டே. ஸோ மார்னிங் நம்ம வாக்குத்தத்த வசனம் பார்த்தோம். மத்தேயு 19:30 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதனால் பயப்படாதீர்கள். நான் 29 வாசிக்கிறேன். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. ஈவன் அடைக்கலான் குருவி கூட, உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸ் கூட அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில் விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இல்லை, நம்ம ஏற்கனவே தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் உலகத்தை படைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே நம்ம அந்த ஸ்தோத்திர பலியில் அந்த வசனத்தை சொல்லியில் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸோ பறவைகள், மிருகங்கள், ஸோ எல்லாத்தையும் தேவன் படைக்கிறாரு. ஸோ எதுவுமே அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது அவங்களுக்கே. அப்படின்னா நீங்கள் மனுஷராகிய நீங்கள் விசேஷித்தவர்களல்ல, அதுவும் வயசானவங்க எல்டர்ஸ் ஆகிய நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள் அல்லவா? இன்னைக்கு எல்டர்ஸ் டே அன்னைக்கு இந்த வசனம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது நடக்குது, இது நடக்குது, என்னால் முடியலையே. அவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் நடக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவருடைய சித்தம் அது இல்லாமல் எனக்கு எதுவுமே நடக்காது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த எதுவே ஒருவேளை தீமையாக இருந்தால் கூட அதை நன்மையாக மாற பண்ணுவார். சரிங்களா? ஸோ பயப்படாதீங்க. இன்னைக்கு அழகாக சொல்கிறாரு, எல்லாருக்கும் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு இந்த வியாதி வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பயப்படாதீங்க. ஐயோ நான் கீழே விழுந்துட்டேனே, என்ன பண்ண முடியும்? பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. பிகாஸ் ஜீசஸ் உங்கள் கூட இருக்கார். அவருக்கு உங்களோட எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எல்லா டீட்டெயிலும் தெரியும். அதை தாங்கக்கூடிய பக்குவத்தை, திராணியை உங்களுக்கு தருவார். அதிலிருந்து வெளியேறவும் கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா உங்களை பற்றி நான் மயிர் முடியும் கூட, ஒவ்வொரு முடி எத்தனை முடி நம்மலாம் கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கிறது அவர் கவுண்ட் பண்ணி வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ கவலைப்படாதீங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஈவன் நடக்கலாம் குருவிக்கு அப்படின்னா நம்மளாம் அதோட விசேஷித்தவர்கள் அல்லவா? ஸோ கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. காடோட பெர்மிஷன், அவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் நடக்கலை. ஸோ என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு, அவருக்கு பிரியமானவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அதை அக்செப்ட் பண்ண முடியுதா? உங்களுக்கு இப்போ தெரியாது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆமாம்ல, ஓ கரெக்டு, இதனால தான் இதை ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. சில காரியங்கள் நடக்கும், அதனால தான் சில பெரிய காரியங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாவற்றையும் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். பயப்படாதீங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையே, அதுக்குள்ளே நான் என்னோட உயிர் போயிடுமோ, பயப்படாதீங்க. என் பிள்ளைங்களாம் அப்படி இருக்காங்களே, அவங்க நல்லா இருக்கிறத நான் பார்த்துட்டு என் உயிர் போனால் போதும் நினைக்கிறீங்களா? இல்லை என் பிள்ளை கொள்ளு பேருனை பார்த்துட்டு நான் போகணும்னு நினைக்கிறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் நல்லா வாழணும், யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கூடாது, எல்லாரும் நினைக்கிற ஒன்று. பயப்படாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஹெட் டு ஃபுட் அத்தனையும் கடவுளுக்கு தெரியும். அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை. பயப்படாதீங்க. அதை தாங்க கிருபை செய்வார், அதை கடந்து போக கிருபை செய்வார். உங்கள் திராணிக்கு மேலே சோதனை கொடுக்க மாட்டார். சரிங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழணும்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்னன்னா ஜீசஸ் கிட்ட ரீச் பண்ணோம். நாள் என்னைக்கு முடியுதோ
மேலே போடும். அதுக்கு அதை மட்டும் நினச்சி நம்ம அதுக்காக வாழணும். அதுக்குள்ளே உங்களால் வெளியிலலாம் அலைய முடியலன்னா வீட்டுக்குள்ளே இருந்தே நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரேயர் 10 minutes இருக்குது, கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். சண்டே சர்ச்சஸ்க்காக ஜோம் பண்ணுறோம், மண்டே கிட்ஸுக்காக ஜோம் பண்ணுறோம், டியூஸ்டே யூத்துக்காக ஜோம் பண்ணுறோம், தேர்ஸ்டே தான் எல்டர்ஸ்க்காக மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக ஜோம் பண்ணுறோம், வெனஸ்டே மிடில் ஏஜில் இருக்கவங்க ஜோம் பண்ணுறோம், தேர்ஸ்டே எல்டர்ஸ்க்காக ஜோம் பண்ணுறோம், ஃப்ரைடே பெண்களுக்காக ஜோம் பண்ணுறோம், சாட்டர்டே நேஷனுக்காக ஜோம் பண்ணுறோம். அதுவும் ப்ரேயிங் ஃபார் த வேர்ல்டு. நம்ம வீட்டில் உள்ள, நம்ம தெருவில் உள்ள, நம்ம இடத்துல உள்ள, சுற்றி உள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு தெரியாது, ஆனால் ஜீசஸ்க்கு தெரியும். ஸோ அதை கண்ணுக்குள்ளே கொண்டு அவர்கிட்ட சொல்லி, அப்பா எல்லாரையும் காப்பாற்றுங்கப்பா, ஒவ்வொரு வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுறோம். ஸோ எல்டர்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக வீட்டில் இருப்பீங்க, ஜஸ்ட் 10 minutes இந்த ப்ரேயர் டைமுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மற்ற எல்டர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கிட்ஸாக இருந்தால் படிக்க போவாங்க, யூத்தாக இருந்தால் காலேஜுக்கு போவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கு போவாங்க, மிடில் ஏஜ் பயங்கர பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த 10 minutes கிடைக்கிறே கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு எல்டர்ஸ்க்கு ஸோ ஆஃப்டர் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருப்பீங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். நிச்சயமாக கவுண்ட்லெஸ் பிளெஸ்ஸிங்கோட நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும், நிறையா ஆத்துமாக்களோட பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ இப்போ என்னென்னா, உங்களோட இதெல்லாமே துதிச்சிட்டே இருக்கணும். பிகாஸ் அங்கே போய் நீங்கள் துதிச்சிட்டே தான் இருக்க போகிறீங்க. இப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இல்லையா? ஸோ துதிங்க. இப்போ கூட நம்ம ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து, கோடானு கோடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து தான் நம்ம ஜோம் பண்ண போகிறோம். ஸோ கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜோம் பண்ணுவோமா? கோடானு கோடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து எல்டர்ஸ்க்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த ஸ்தோத்திர பலி சொல்லியிருக்கேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற வசனங்களை தேர்ந்தெடுத்து அந்த வசனத்தை வச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கோம். இது சும்மா எழுதலை, கடவுளுடைய கிருபையினால் 12 years பேக் 3 days ஃபாஸ்ட் பண்ணி அந்த வசனங்களை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு எழுதின புக்கு. அந்த வாக்குத்தத்தம் கூட அந்த டைமில் அந்த ஒரு டைரி நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ அதில் பைபிள் ரீடிங் பிளானர் சொல்லி பைபிள் ஃபுல்லாக ஒரு வருஷத்தில் வாசிக்கிறதுக்காக அந்த பிளான் பண்ணது. அதுக்கு கீழே ஒவ்வொரு ஆக்குத்தத்த வசனம், அதை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறதுக்கு இந்த மீடியா மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்த. அன்றைக்கி ஒரு டைரியோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி யூடியூப்பில் ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சொல்லி ஜோம்புறதுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு நல்ல வாக்குத்தத்த வசனம் கிடச்சிது. சரி, இப்போ இந்த ஸ்தோத்திர பலி ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பழைய ஒவ்வொரு நாளும் ப்ரேயரில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த வீக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். April 1 வாக்குத்தத்தம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 7th இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒவ்வொரு ப்ரேயருக்கு முன்னாடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜோம் பண்ணக்கூடிய கிருபை கிடச்சிருக்கு. ஸோ சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். ஆதியாகமம் 39:23 படி, யோசேப்பு எதை செய்தாலும் அவனோட இருந்து அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணின கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41:39 படி, பார்வோனின் சொப்பனத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தி வேறொருவருக்கும் இல்லாத ஞானத்தையும் விவேகத்தையும் யோசேப்புக்கு அருளின கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50:20 படி, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்த போதும் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணின தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 1:21 படி, எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 2:10 படி, பார்வோனுடைய குமாரத்தின் மூலம் ஜலத்தினின்று எடுக்கப்பட்ட மோசேயை காப்பாற்றின தேவனே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 2:24 படி,
எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திர பலியை இன்னைக்கு ஏறெடுக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். இது புக்கோட நின்று போகாம இன்னைக்கு யூடியூப்லையும் மீடியா மூலமா பரவுவதற்கு உம்முடைய ஸ்தோத்திர பலி எல்லாரும் ஏறெடுக்கத்தக்கதாக இந்த ஒரு கிருபையை கொடுத்ததுக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். இப்போ விசேஷமா ஆண்டவரே, இன்னைக்கு தேர்ஸ்டே நாங்கள் ஏற்கனவே நியமித்தபடி சுவாமி எல்டர்ஸ்க்காக எல்லா ஆண்டவரே வயதானவர்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்கள் கொடுத்த சூப்பர் வசனத்துக்காக நன்றி. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னை பார்க்க யார் இருக்கா, என்னை கேட்க யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லையே, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன், நான் அன்னைக்கே செத்து போயிட்டா நல்லா இருந்திருக்குமே, நான் இருந்து கஷ்டப்படுறேனே, ஒரு பிரயோஜனம் இல்லையே, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், சின்ன வயசில் உள்ளவங்களாம் இறந்து போகிறாங்களே, நான் இருந்து கஷ்டப்படுறேன். அதுக்கு ஒரு நோக்கம் சொல்றாரு. ஒருவேளை மனுஷங்க உங்களை கைவிடலாம், யாரும் உங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனா கடவுள் உங்களை வந்து நினைவாயிருக்கிறார். உங்களை பத்தி எல்லாம் தெரியும். என்னை பத்தி யாருக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? ஜீசஸ்க்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், நம்ம கர்த்தராய தேவனாய கர்த்தருக்கு தெரியும். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் உங்களுக்கே எண்ண முடியாது, பட் அவருக்கு தெரியும். எல்லா ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு அவருக்கு தெரியும். ஸோ பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க, அப்படியே ஜீசஸ் கிட்ட விட்டுருங்க. ஜீசஸ்க்கு என்ன தெரியும், இது நடக்குதா, அவர் சித்தம் இல்லாம ஒரு அடைக்கலான் குருவி கூட தரையில விழாதான், சரிங்களா? அதை விட நம்ம விசேஷித்தவர்கள் அல்லவா? ஸோ எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாம நடக்காது. கூட மார்னிங் வந்து ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு இருக்கவங்க சொன்னாங்க, திடீர்னு வந்து முடியல, அங்கே போனால் பிளாக் இருந்துச்சு, ஸ்டட் வச்சுருக்காங்க. உடனே ஒரு நாளையிலே, ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நான் உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் சொல்கிறேன், திடீர்னு இந்த வியாதி வருது, திடீர்னு என்னால் நடக்க முடியல, அடுத்தவங்க உதவி இல்லாம என்னால் நடக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்கேன், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா நினைக்கிறீங்களா? ஆனா அதை எடுக்க, அதை ஸ்டட் வச்சு இன்னைக்கு அவங்க உயிரோட வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார்ல. எதுக்கு? உங்களுக்கும் ஒருவேளை படுத்த படுக்கையில் தான் இருக்கிறீங்களா, நோ வரிஸ், பயப்படாதீங்க. எதுக்கு? கடவுளை நோக்கி ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காரு. நீங்க தனியா போக கூடாது, நிறைய ஆத்துமாக்களோட போறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம், அதுவும் ஒரு சித்தம் இருக்கு. அவருடைய சித்தம் இல்லாம நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இருக்க முடியாது. அப்ப அவருடைய சித்தம் இல்லாம நீங்க இப்படி இருக்க முடியாது. அவருடைய சித்தம், புலம்பாதீங்க புலம்பாதீங்க. ஒவ்வொரு நாளும் முழிக்க காலில் முழிச்ச உடனே அப்போ அந்த நாளை கொடுத்துருக்காரு, இந்த நாளில் நான் அவருக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. ஜஸ்ட் 10 minutes எவ்ரிடே கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்ம இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதனால தயவு செய்து எதை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், மற்றவர்களை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அதனால தான் உங்களுக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எதுனால ஐயோ ஏன் உயிரோடு இருக்கு தயவு செய்து சொல்லாதீங்க. விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். நிறைய ஆத்மாக்களோட நம்ம ஜீசஸை போய் பார்க்கறதற்கு அவர் நாளை கொடுத்து வச்சிருக்காரு. அது எவ்வளவு பெரிய கிருபை. டக்குன்னு போயிட்டு ஒரு உலக வாழ்க்கை முடிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன? திடீர்னு உயிர் போயிருதே, அவங்க அடுத்த வாழ்க்கை என்ன? ஒருவேளை அவங்க ஆத்மாவே முதல்ல பரலோகத்துக்கு போகுமா, இல்லை அவங்க
வெறுங்கையோட போவாங்களா? ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காருல்ல. இந்த உலகத்தில் நாள் எக்ஸ்டெண்ட் ஆக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் அலைய வேண்டாம். ஐயோ, முந்தி மாதிரி என்னால் ஊழியம் செய்ய முடியலையே, முந்தி மாதிரி என்னால் நடக்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா? நோ வரிஸ். இப்போ உலகமே உங்கள் கையில் இருக்குது. மொபைல் திறந்தீங்கன்னா வேர்ல்டே இருக்குது. நீங்கள் எங்கே போகணும்? நீங்கள் அலையணும், உங்கள் கையில் இருக்குது. அதை பாருங்கள். அதில் என்னென்ன நியூஸ் வருதோ ஜோம் பண்ணுங்கள். இங்கே ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைமோடு சேர்ந்து ஒரு 10 minutes ஜோம் பண்ணுங்கள். யார் யாருக்காகலாம் ஜோம் பண்ணணும் ஆவியான உங்களை தூண்டுறாரோ ஜோம் பண்ணுங்கள். உங்களை உதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி எல்லாம் தெரியும். நீங்கள் கீழே விழ முடியாது, அவருடைய பெர்மிஷன், அவருடைய சித்தம் இல்லாமல். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வசனத்தின் படி பயப்படாதீங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். பயப்படாதீங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக தான் இன்னும் அவர் உயிரை கொடுத்து வச்சிருக்காரு. நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தேவை. நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஜீசஸ்க்கு இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கணும். இந்த உலகத்தில் உங்களை வச்சு நிறைய ஆத்துமாக்களை அவர்கிட்ட கொண்டு வரணும். அதுக்கு தான் உயிரோட வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கை மட்டும் பாருங்கள். உங்கள் ஆத்மாவே டெய்லி பாதுகாத்து கொள்ளுங்க. பரலோகத்துக்கு நேராக அதை வழி நடத்தணும், மற்றவர்களை வழி நடத்தணும். நீங்கள் வீடு வீடாக அலைய வேண்டாம், ஜெபத்தில் வழி நடத்துங்க. அந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. இந்த பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவரே தங்களுடைய காலத்துக்கு முன்பதாக அப்பா நிறைய ஆத்துமாக்களை உங்ககிட்ட கொண்டு வரதுக்காக உயிரை கொடுத்து வச்சிருக்கிறீரே. அந்த சித்தத்தை நிறைவேற்ற இருக்கிறப்பத்தாங்க. அந்த சித்தத்தை நிறைவேற்ற இருக்கிறப்பத்தாங்க. கூட இந்த வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரிஞ்சுதா ஏன் உயிரோடு இருக்கீங்க? ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே போயிருக்கலாம். ஆனால் போய் ஸ்டண்ட் வச்சு இன்னும் ஏடா நீ இருக்கேன்னு தோணுதில்லை. நிச்சயமாக தோணும். பட் உங்களை இந்த உலகத்தில் உயிரோடு வைக்கிறது நிறைய ஆத்துமாக்களை ஜீசஸ்கிட்ட கொண்டு போகிறது தான். யாரும் கவலைப்படாதீங்க. பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களோட எல்லாமே ஜீசஸ்க்கு தெரியும். ஸோ ஓகே, அவர் சித்தம், அவர் நடத்துவார். பயப்படாதீங்க. ஓகே. God bless you.